சட்டமன்றத்திலே இதை பேசுறேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்படுத்தி ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற நெல்முறையை உடனடியாக குடோன் கட்டி சொல்லி அடுக்க வேண்டும். அப்படி அடுக்கினா தான் அங்க அந்த டிபிசியில் வேக்கண்டா காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்னைக்கு திறந்த வெளியில குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்னைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனா இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கையிலாகாத அரசு, திறமையில்லாத அரசு. இதுவாக திறமை காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லி நீரப்பதத்தில் உதவி அதாவது இன்னொன்னு, அதிமுக ஆட்சி கண்ட பொழுது ரூபாய் சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டோம். இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டோம். இன்னும் கொள்முதல் நிலையங்களை 40 ரூபாய் குட்டிக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் சார். நீங்க எதுக்காக போறீங்க? நான் அதெல்லாம் பெரிய பிரச்சனை போதா எல்லாம் போறீங்க செய்யிட்டு எப்படி இப்போ இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணி, சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணி போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடம் நேரடி கொள்முதல் செய்யும். இப்பொழுது கோரிக்கை பின்ன நீங்க கேட்கிற கேள்விலாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வருவதற்கு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் இந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சென்று உழைத்து இன்றைக்கு நாம் நம் நாட்டுக்கு உணவு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிடத்திலிருந்து சுருண்டுனால் எந்த விதத்திலும் அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் வைத்தால் எடுத்து